ஓம் கொடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். சித்தர்கள் உருவாக்கப்படுகிறார்களா இல்ல பிறக்கிறார்களா? பிறந்து அவர்கள் அந்த இறை சித்தம் பெற்று சித்தர்களாக அவர்கள் உருவாகிறார்களா, இல்லை ஒரு இலூஷன் சித்தர்களை உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறார்களா? இப்படிதான் இந்த சப்ஜெக்ட். ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் கையில் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைச்சல ஒரு 20 ஃபோன் காலுக்கு மேல எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப ட்ரெண்டிங்ல இப்போ நிறைய வீடியோஸ் போயிட்டு பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. நாம பொதுவா சித்தர்னா என்ன சொல்லுவோம்? அவர் பிறந்த வாழ்க்கையிலிருந்து, இப்ப நம்ம நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படின்னு சொன்னா அவர் எப்படியெல்லாம் அவங்களுடைய பிறப்பு, அவருடைய எப்படி வளர்ப்பு, அவங்க எப்படியெல்லாம் எங்கெல்லாம் வாழ்க்கை முறை எங்கெல்லாம் போச்சு, ஆன்மீகத்துல எப்படி ஈடுபட்டாங்க, அவர்களுக்கு சித்த அந்த பயணம் எப்போ தொடங்குச்சு, அதுக்கப்புறம் சித்த பயணத்துல அவங்க செஞ்ச சித்த விளையாட்டுகள் என்ன, புதுக்கோட்டை மகாராஜாவுடைய அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டது, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மகாராஜா அந்த நெடூர் சதாசிவ பிரம்மேந்திராலுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்னைக்கு இருக்கிற பீடங்களே அவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்படி ஒரு சித்தருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிறப்பிலிருந்து அவங்க முக்தி அடைகிற வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கிறோம். இது சாதாரணமா ஒரு சித்தரை பத்தி நம்ம இருக்கிறோம். இப்படி ஒரு சித்தர் அவர் மனிதராக பிறந்து இறை சிந்தனையோடு அவர் சித்த மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சித்தராக அவர் பயணிக்கிறார். இறைவனை எப்படி அடைவது அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஒரு சூட்சும பாதை, அது மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது யாரா இருக்கட்டும், அது எந்த மதமா இருக்கட்டும், அது இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதத்தில் இருக்கும் நபிகள் நாயகமா இருக்கட்டும், கிறிஸ்துவத்தில் இருக்கும் இயேசு பிரானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தன்னுடைய மார்க்கத்தை இறைவனை சேருவதற்கான ஒரு வழியை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அது பக்தி மார்க்கம் இல்லது ஞான மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பக்தி மார்க்கம் என்பது அதுவும் ஒரு அடிப்படை. பக்தி மார்க்கம் இல்லாமல் ஞான மார்க்கம் இல்லவே இல்லை. ஸோ நம் மனதை பண்படுத்துவதற்கு இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப அவசியம். அதுதான் படிக்கல். ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் தான் நம்ம மேல போக முடியும். உயர்கல்வி. இப்ப நம்ம எப்படி ஒரு மருத்துவம் பயில்ற ஒரு மாணவர் பொது மருத்துவம் அப்படின்னு இருக்குது, MBBS, அதை எல்லாரும் படிச்சாகணும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்டியோ சர்ஜரியா இருக்கும், டயபெட்டஸ்டா இருக்கும், அப்புறம் யூராலஜியா இருக்கட்டும், எந்த ஒரு துறையா தனித்துறையா இருந்தாலும் MBBS அப்படின்றது ஒரு அந்த பொது மருத்துவத்தை நம்ம படிக்கணும். அது படிக்காம நம்ம இந்த MD, FRCS இதெல்லாம் நம்ம படிக்க முடியாது. அப்படித்தான் நம்ம இந்த பக்தி மார்க்கத்தை படிக்காமல் நம்ம ஞான மார்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப பக்தி மார்க்கத்திலே இருந்துட முடியுமா அப்படின்னா, பக்தி மார்க்கத்திலே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஞான மார்க்கம் தெரியாதவர்கள். பக்தி மார்க்கத்துல முக்தி அடைய முடியாதா? நிறைய பேர் 63 நாயன்மார்கள் பக்தி மார்க்கத்திலேயே முக்தி அடைந்தவர்களாம் இருக்காங்க. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பக்தி மார்க்கத்திலும் இருந்திருக்கிறாங்க. அதன் வழியே போயிருக்காங்க. அவங்க உருவ வழிபாடுகள் மூலமாக இறைவனை கண்டு அவர்கள் முக்தி அடைந்தார்கள். தன்னுக்குள்ளே பயணித்து அந்த ஞான மார்க்கத்தை கண்டவர்கள் சித்தர்கள். அது நிறைய இருக்குது. உலகுல நம்ம குண்டலினி யோகத்திலிருந்து சகசரம் போய் அங்க நம்ம அந்த 3வது கண் மூலமாக சகசரம் அடைந்து நம்ம இறைவனை கண்டவ சித்தர்கள் பெருமக்கள் நிறைய. இவங்க இறை சேவை பண்ணாங்க. அப்படின்னா சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 63 நாயன்மார்கள் எல்லாம் இறை சேவை மட்டுமே பண்ணாங்க. ஆனால் சித்தர்கள் எல்லாம் அப்படி இல்லை. மருத்துவம் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞானம் பண்ணியிருக்காங்க, வானசாஸ்திரம் பண்ணியிருக்காங்க, இலக்கியம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அதை எடுத்து பொது சேவையிலிருந்து அவங்க மக்களுக்கு சேவை செய்வதற்காக இவங்க வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன, இவர்கள் பற்றற்ற நிலையில இருப்பாங்க. அப்படிப்பட்ட சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த அந்த வரலாற்றை நாம் படித்து அவர்கள் ஜீவ முக்தி அடைந்த அந்த இடத்துல போய் நம்ம வழிபடுறோம். அப்ப ஜீவ சமாதி அப்படின்னு என்ன, அவர் அந்த இடத்துல ஜீவன் இருக்குது. அது ஜீவன் என்பது ஒரு ஆறா. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு ஆறா. அந்த ஆறா என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை நாடி வரும் அந்த பக்தர்களுக்கு அவர்கள் அருள் புரிவார்கள். அந்த அருள்ல என்ன அது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறா என்பது வெறும் சித்தர்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை.
இப்ப நீங்க இறைவனை பாக்குறீங்க, இந்த புகைப்படத்துல எல்லாம் பாக்குறீங்க, பின்னாடி ஒரு சின்னதா ஒரு ஒளிவட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பின்னாடி ஒரு இருக்கும். சோ அந்த அது என்னன்னா அது ஒரு ஆறா, அதை சிம்பாலிக்கா சொல்றாங்க அவங்க. இறைவனுக்கு வந்து இந்த பிரபஞ்சமே அவங்களுடைய ஆறாதான். அதனால வந்து இறைவனுக்கு தனியே ஒரு வட்டம் போட வேண்டாம், இந்த பிரபஞ்சமே அவங்களுடைய ஆறாதான். அந்த இதுக்குள்ள சித்தர் பெருமக்கள் இருக்காங்க. அந்த சித்தர் பெருமக்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஆறா, புத்தர் பெருமானுக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஆறா இருந்ததா சொல்றாங்க. சோ மனிதர்களுக்கும் அந்த ஆறா இருக்குது. அப்ப அது எவ்வளவு தூரம் நம்மளுடைய இங்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிற ஒரு ஆண்டனாஸ் இருக்கு. அந்த ஆண்டனாஸ் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்டெண்டபிள் ஆறா. சோ இன்னும் நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா அந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நம்ம வந்து சித்தர்பீடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து அவங்களை வேண்டி விரும்பி அவங்க சொல்லும் இந்த பீஜாட்சர மந்திரம் அப்படின்னு இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அங்கிருந்து நமக்கு அந்த ஆறா நம்ம உடம்புக்குள்ள போய் சிங்க்ரனைஸ் ஆகுது. எப்படி ஆண்டனா எப்படி நம்ம டெலிபோன் பேசும்போது கனெக்ட் ஆகுதோ அது கனெக்ட் ஆகும்போது அவங்களுடைய ஆறா மூலமாக நமக்கு ஈர்ப்பு சக்தியின் மூலமாக நமக்கு சில பிரபஞ்ச சக்திகள் கிடைக்குது. அவங்களுடைய ஸ்டோரேஜ் சக்தி பவர் அவங்க ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த மந்திர சக்தியின் மூலமாக, அவங்களுடைய ஆன்ம சக்தியின் மூலமாக, அவங்க தியான சக்தியின் மூலமாக அவர்கள் பெற்ற அந்த அதெல்லாம் அப்படியே நமக்கும் கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு கொடுக்கலாம் அவங்களுக்கு? அவங்க வந்து அவங்களுக்கு வந்து முக்தி அடைந்திருக்காங்க அப்படின்னா ஜீவன் இன்னும் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் சரியாயிடுமானா இல்ல, அது ஒவ்வொரு நாளும் அது பாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அவங்களோட ஆறா. சோ அது நாம் பெற 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 அவர்களுக்கு தொட்டனை தூறு மணற்கேணி மாந்திரதம் கற்றனை தூறு மறிவு, அவ்வளவுதான். அதாவது அவர்களுக்கு தோன்ற 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 அவர்களுக்கு உருவாகிட்டே இருக்கும் அந்த சக்தி, அந்த ஆன்ம சக்தி. அதைத்தான் நமக்கு எல்லாம் வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படித்தான் நாம் என்னுடைய பயணத்தில் நாம வந்து சித்தர்களை பற்றி அவருடைய நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த புரிதல்களோட அவருடைய பயணிக்கிறோம். இன்னைக்கு வாழும் சித்தர்களை இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பணம் சம்பாதிக்கும் என்ற நோக்கத்துல இன்னைக்கு வந்து வாழும் சித்தர்கள் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியல. இருப்பு நிலை தெரியாத சித்தர்கள், இருப்பு நிலை தெரிந்த சித்தர்கள், பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பு நிலை தெரிந்த சித்தர்கள்லாம் என்ன, அதெல்லாம் இல்லைன்னா என்னங்கிறது. சோ இந்த இருப்பு நிலை தெரியாத சித்தர்கள் சித்தர்களாங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாம பித்தர்களை சித்தர்களாக உருவமைத்து காட்சிப்படுத்தி இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அவங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம், அவர்களை நீங்க தான் இனம் கண்டு போக வேண்டும். அடுத்தது இன்னைக்கு நான் சொன்னால ஏற்கனவே இந்த ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இல்லாத ஒரு சித்தர் யாரோ ஒருத்தரோட கனவுல வந்து நான் இந்த சித்தர், பேர் சொல்ல விரும்பல, நான் இந்த சித்தர், நீங்க இந்த பீஜாட்சர மந்திரத்தை அதுவும் கனவுலே தோன்றி அவருக்கு கொடுத்ததாக, ஏதோ தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு கொடுத்ததாக அதை கொண்டு வந்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அதை நோக்கி பயணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட கேட்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றது, ஏன்னா அதை சொன்னால் அதை நம்பி அவருடைய ஜீவானம்சம் இருக்குது. ஏன்னா அதை வச்சுதான் அவர் புதுசா ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய அவரு என்ன சொல்றாரு, அது ஒரு வியாபார நோக்கத்துல போயிட்டு இருக்குது. சித்தர்களை நாம் எந்த நிமிடத்தில் எங்க வேணாலும் உட்கார்ந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிறைய சித்தர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பித்தர்கள் போல காட்சியளிக்கும் சித்தர்களும் இருக்கிறாங்க. ஆனால் பித்தர்களை சித்தர்களாகவும் நம்ம நிறைய பேரை நம்ம வந்து எங்களோட பயணத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதையும் நம்ம அங்கங்க நம்ம வந்து கேட்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில், ஏன்னா இது பொதுவெளியில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல நாங்க பேச முடியாது. அது மிகப்பெரிய அது குற்றம், அது சைபர் கிரைம் குற்றம் கூட சொல்லலாம். இன்னொருத்தரை பத்தி பழி சொல்வது எங்களோட நோக்கம் அல்ல. ஆனால் உண்மையான ஒரு பாதையை காட்டுவதும் எங்களுடைய கடமை. எங்களுடைய கடமை வந்து பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களை வந்து சித்தர் மார்க்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களோட நோக்கம் அல்ல. பக்தி மார்க்கத்தில் இருக்கும் அந்த அடிப்படை விதிகளை நீங்கள் உணர்ந்து அதுக்கடுத்து சித்தர் மார்க்கம், ஹையர் ஸ்டடீஸ்ங்கிற சித்தர் மார்க்கத்துக்கு வாங்க. அங்கேயும் வந்து நீங்க ரொம்ப எளிமையா இறைவனை அடைய வழிகள் இருக்குது, அதை நீங்க கொண்டு போங்க. இதை கொண்டு வந்த குருமார்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எப்படியெல்லாம் அந்த சித்தர் மார்க்கத்திற்கு அவர்கள் வந்தார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த வழியில நீங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு நம்ம இருக்கு. இந்த மூன்று மலங்கள் நார்மல் மலம்னா என்ன சொல்லுவோம், வியர்வை, சிறுநீர், நம்ம கழிக்கிற மலம், அது வெளியில போற அந்த மலம், இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மூன்று மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது நெறி சிந்தனைகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா காமம், வெகுளி, மயக்கம், இதையும் வந்து மும்மலங்களா சொல்லுவாங்க. இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படின்றது, ஆணவம் என்றது நான் அப்படிங்கிற ஒரு அந்த கட்ஸ், அந்த ஆணவம் என்ற நான் என்ற ஒரு நிலை, அந்த நான் என்ற நிலையில் இருந்து செய்யப்படும் செயல்கள் எல்லாம் வந்து கண்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நான் என்ற ஆணவமும்
அந்த செயல்களான அதன் மூலமாக செய்யப்பட்ட அந்த இதுவும் வந்து கண்மமும் இணைந்து ஒரு பெரிய ஒரு இலூஷனை உருவாக்குறது தான் மாயை. இதுக்குள்ளதான் நம்ம எல்லாமே சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாயைக்குள்ள போய் நம்ம விழுந்து இந்த ஏற்கனவே பசு பதி பாசம், பதி என்பது இறைவன், பசு என்பது நாம், பாசம் என்பது மாயை. இந்த மாயை என்ன செய்யுது, இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர விடாமல் தடுத்து நிற்பதுதான் அந்த பாசம், அதுதான் வந்து மாயை. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இறைவனடி சேராமல் நம்ம அடுத்தடுத்த பிறப்புகளை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணம் என்பது அந்த மாயை. சோ இந்த மாயை என்பது வந்து என்ன, இதுதான் வந்து அது விலக்கி வந்தவங்க தான் சித்தர்கள். இந்த சித்தர்கள் வந்து எல்லாமே வெளியே விட்டு ஒரு எளிமையான ஒரு கோலத்துல போய் உட்கார்ந்து தவம் இயற்றி தன்னை தானே உணர்ந்து அந்த இறைவனை அடைந்தவர்கள். திரும்பவும் நம்ம போய் இந்த சித்தர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா 10 நாள்ல உங்களுக்கு வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், பிசினஸ் ஓஹோன்னு இருக்கும், கல்யாணம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டியலே போட்டு நம்ம பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா போகுது. இதையும் நம்பி ஒரு கூட்டம் போயிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து வெளியே வான்னு சொல்றதுதான் இந்த சித்தர் மார்க்கம். பக்தி மார்க்கத்திலிருந்து சித்தர் மார்க்கமே என்ன, இந்த 3 மும்மலங்களில் இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றதுதான் இவங்களோட வேலையை. ஆனால் திரும்பவும் ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணி திரும்பவும் அந்த ஆசையை உருவாக்குறாங்க. எப்படி, உங்களுக்கு இது இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்க பிசினஸ் ஓஹோன்னு இருக்கும், இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தற்கால திருமணம் நடக்கும், இந்த மந்திரத்தை 21 நாள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாடி மாடியா கொடுக்கும், கோடி கோடியா கொட்டும். இப்படி மக்களை திரும்பவும் அந்த மாய வலைக்குள் சிக்குவதற்கு இல்லாத ஒரு சித்தரை உருவாக்கி அந்த இலூஷன், அதுக்கு ஒரு புதுசா ஒரு பெயர் வச்சு அதுக்கு ஒரு புதுசா ஒரு மந்திரங்களை சொல்லி மக்களை தவறான ஒரு வழியில் திசை திருப்புவதே வந்து ஒரு ஏமாற்று பேர் வழி தானே, அது ஒரு ஏமாற்று வேலைன்னு கூட. ஆனால் என்னன்னாக்கா, ஏற்கனவே இந்த சித்தர்கள் திருவடி வெறும் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களை பண்படுத்தி இங்கு கொண்டு வந்து சித்தர் மார்க்கத்தில் இறைவனை அடைவது என்று சொல்வது மட்டுமே அதோட வேலை இல்லை. தவறான ஒரு தகவல் போகும்பொழுது அதை சுட்டி காட்டுவது நம்ம வந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொள்வது என்னன்னா, போறவங்க போகட்டும், ஏன்னா அவங்களும் இந்த மாய வலைக்குள்ளதான் இருக்காங்க. சித்தர்கள் பிரபஞ்ச சக்தியை எப்படி ஈர்க்கணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியையும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. அந்த பிரபஞ்சத்தை எப்படி ஈர்த்து நீங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு வழிமுறைகளை சித்தர்கள் திருவடி ஒவ்வொரு பதிவுகளாக கொடுத்துட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். சோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்க வந்து பிரபஞ்ச சக்தியை பெற்று அந்த குரு என்று சொல்லப்படுகிற அந்த சித்தர்களுடைய ஜீவ பீடங்களுக்கு சென்று அவங்களுடைய அந்த ஆரா என்று சொல்லப்படுகிற அந்த சக்தியை, பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நீங்க அதை பெற வேண்டும். இதுதான் எங்களோட நோக்கம். அதனால இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இல்லாத ஒரு சித்தர் என் கனவுல தோன்றாரு, நான் தான் இந்த சித்தர், என் பேரு, உங்க பேரு என்ன ஐயா, என் பேரு இன்னது, சரி அப்ப உங்களுடைய மந்திரம் என்ன, பீஜாட்சர மந்திரம் என்ன, என்னோட பீஜாட்சர மந்திரம் இதுதான் அப்படின்னு ஒருத்தருடைய கனவுல தோன்றி இந்த சித்தருடைய காலங்கள் என்ன, பல கோடி ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள். அப்போ இவ்வளவு சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா. நாம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய 14 சித்தர்கள் அப்படின்னு சொல்லி, 18 சித்தர்கள் இல்ல, 14 சித்தர்கள் இருக்கிற அத்தனை சித்தர்களும் எங்கும் ஒரு ஓலைச்சுவடிகளில் இல்லாத, எங்கேயும் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணாத ஒரு புதிய ஒரு சித்தரை வந்து ஒரு சாதாரண ஒரு மானுடன் வந்து அவருடைய கனவுல வந்து வருது அப்படின்னா, அவரு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர், அவரு ஏன் மானுட பிறப்பிருந்தா, அவரு ஏன் என்ன சித்தரவே ஆகல, அவரு ஏன் இந்த 3 உலகங்களையும் தெரியாத ஒரு மனிதனா இருக்கிறார், அந்த மனிதருக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அதை நம்பி போகிற இந்த கூட்டங்களுக்காக நான் சொல்றேன், தயவு செய்து இது போன்ற ஒரு இலூஷன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலிருந்து வெளியே வாங்க. சித்தர் பெருமக்கள் நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க நின்று நீங்க வேண்டுனீங்கன்னா வருவாங்க. அது அவங்க வாழ்ந்த சித்தர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 4000 5000 சித்தர் பீடங்கள் தமிழ்நாட்டிலே இருக்குது. நீங்க போய் பாருங்க, நீங்க நிறைய லிஸ்ட், நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நான் கொடுத்துருக்கேன் சித்தர்கள் எங்க பீடங்கள்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஈவன் நீங்க சென்னைக்குள்ள போனீங்கன்னாலே ஆயிரக்கணக்கான சித்தர்கள், அதை நாங்க கண்டுபிடிச்சது ஒரு 300 தான் இருக்கும். 300 வந்து ரொம்ப எங்க ஒரு கடை, ஒரு பெட்டி கடைக்குள்ள இருக்கும், ஒரு கடற்கரை தோண்டினாங்க ஒன்று இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும். இப்படித்தான் நாங்க வந்து ஒவ்வொரு ஜீவ பீடங்களையும் நாங்க தோண்டி எடுத்து நம்ம அதை நாங்க வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதனால நம்ம வந்து இதனால இந்த காணொலி மூலமா நான் உங்களுக்கு சொல்றது எப்படின்னா, திரும்பவும் மாயைக்குள் சிக்காதீர்கள். நான் எந்த ஒரு சித்தரையும் சித்தர் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வெளிப்படையாக நாம் வாழ்ந்த ஏற்கனவே திரும்பவும் நீங்க இந்த மாயைக்குள்ளதான் நீங்க போகாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். உங்களுடைய அந்த பிரேயர் எப்படி இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய அந்த
வேண்டுதல்கள் எல்லாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். போய் நீங்க அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்களுடைய ஆறாவுடைய எக்ஸ்ட்ரீம் பவர் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அன்னைக்கு போய் உட்காந்து போங்க. அதனால மற்ற நாள்ல போக வேண்டாம் நான் சொல்லல, போங்க. அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும், அங்க போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நியர்பை இந்த சித்தர்கள்ல பெரிய சித்தர்கள், சின்ன சித்தர்கள், அவர் 17 சித்தர்கள்லாம் இருக்காரு, அவர் அவ்வளவு அட்டமா சித்துக்கள் எல்லாம் பெற்றார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சக்திகள் உண்டு. இது சின்ன சித்தர் பெரிய சித்தர். இப்போ நாங்க இருக்கிறோம், இப்போ நாங்க வழிபடுற என்னோட குருநாதர் இருக்கிறாரு, வரும் 11ஆம் தேதி அவருக்கு குரு பூஜை இருக்குது. கணக்கம்பட்டி சாமிகள் இருக்கிறாங்க. அந்த வழியில நீங்க போனீங்கன்னா எங்கோ திண்டுக்கல்ல இருந்து நாங்க ஒரு பயணம் ஒண்ணு, கோடி தரிசனம் அப்படின்னு ஒரு பயணம் வரும். 10ஆம் தேதி இரவு தொடங்கி 11ஆம் தேதி போய் கோடி சாமிகளுடைய புறவிப்பாளையத்துல போய் தரிசனம் பண்றோம். நீங்க வேணும்னா நீங்களும் அதுல கலந்துக்கலாம். சோ அதுல நாங்க வர்ற வழியில திண்டுக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஓத சுவாமிகள், யாரு, ரமணருடைய குருநாதர், அவருடைய ஜீவபீடங்கள், அப்புறம் ராமசாமி சித்தர் ஒட்டன் சித்திரம், தஞ்சாவூர் சாமிகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பிச்சை சித்தர், வாழும் சித்தராக இருந்து பிச்சை சித்தராக இருந்த திண்டுக்கல் பிச்சை சித்தருடைய ஜீவபீடம், அப்படியே கணக்கம்பட்டி, இப்படி புறவிப்பாளையம், சாக்கடை சித்தர், இப்படி எல்லாருமே நாங்க தரிசனம் பண்றோம். இப்ப இவங்கெல்லாம் எந்த ஜீவபீடங்கள்ல நீங்க போய் வழிபட்டாலும் எல்லாருக்கும் சக்தி ஒண்ணுதான். நடிகர்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் லெவல்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க பக்கத்துல அவங்க வழிபட்டு அன்னைக்கு அவங்க வந்து பெரிய லெவல்ல இன்னைக்கு இருக்கிறாங்களே தவிர எல்லா சித்தர்களுக்கும் ஒரே மாதிரியான பவர்ஸ் இருக்குது. நீங்க உங்களுக்கு அருகாமை, சென்னையில இருக்கிறோம், மடவாக்கத்துல இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிற சந்தோஷபுரம் போங்க, அகண்ட பிரம்மாண்ட அவரு சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவபீடம் இருக்குது சந்தோஷபுரம் சிக்னல் பக்கத்துல பாத்தீங்கன்னா. மிகப்பெரிய ஒரு சித்தர் அவர் இங்கே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சித்தர் இருக்கிறாரு. இங்க வேளச்சேரியில இருக்கிறோமா, நான் வேளச்சேரியில உள்ள பாத்தீங்கன்னா பெரிய சிதம்பரம் சாமிகள் இருக்காங்க, அங்கேயும் அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இங்க திருப்பூருக்கு போறீங்களா, அங்கேயும் இருக்காங்க. இப்படி நீங்க எந்த மூலையில கிண்டியில போய் நில்லுங்க, ஒரே இடத்துல 10 பேர் இருக்கு, 11 பேர் இருக்காங்க. சாங்கு சித்தர், அவரை சுத்தி 2 பேர் தாடிக்கார சாமிகள். நீங்க அப்ரஹாம் லிங்கன் போனா 3 சுபேதார் சுவாமிகள் சொல்லி ஒரு 3 பேர் இருக்காங்க. பின்னாடி வந்து கோழிப்பி சாமிகள் அப்படின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒன்று இருக்காங்க. சென்ட் தாமஸ் மாவட்டம் பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா முனுசாமி சித்தர்கள், 11 சித்தர்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 11 சித்தர்களும் வேற வேற, எல்லாரும் எங்க போய் நீங்க போய் வேண்டிக்கிட்டாலும் ஒண்ணுதான். சோ அதனால நீங்க இந்த இது போன்ற சித்தர் பெருமக்கள், வாழ்ந்த சித்தர் பெருமக்களுடைய ஆறா இருக்குது, அதுல போய் நீங்க போய் உட்கார்ந்து வழிபடுங்க. அவங்களுடைய அந்த அவங்களுக்குன்னு அவங்க கொண்டு வந்த கொள்கைகள் இருக்குது, எப்படி அவங்க இறைவனை அடைந்தார்கள்ங்கிறபடி கொள்கைகள் இருக்குது, அதையெல்லாம் பின்பற்றுங்க. பொதுவாகவே நம்ம சொல்றோம், சித்தர்கள் பெருமக்கள்ல நீங்க சித்தர்களுடைய அருளை நீங்க பெற வேண்டும் அப்படின்னா பக்தி மார்க்கத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன எங்கும் இருந்தாலும் அந்த ஈயமம் நியமம் அப்படிங்கிற, நான் மனசார யாருக்கும் துரோகம் பண்ணல, இந்த உடல் மூலமாக நான் எந்த ஒரு உயிருக்கும் நான் தீங்கு விளைவிக்கல, இதுதான் ஈயமம் நியமம். இந்த ஈயமத்தையும் நியமத்தையும் பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் சரி, ஞான மார்க்கத்துல இருந்தாலும் நீங்க இருந்தீங்கன்னா கடவுளுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு உண்டு. அந்த யார் அந்த கடவுள்? பிரபஞ்ச சக்தி. உங்களை நீங்கள் பரிசுத்தமாக நீங்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இறைவனுடைய அருட்கடாட்சம் பார்வை உங்கள் மேல் படும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தியானம் பண்ணுங்க, பிரத்யாகாரம், பிரணயாமம், இப்படி என்ன வேணாலும் பண்ணுங்க. அது உங்களுடைய அடுத்தடுத்த நிலைக்கு, உங்களுடைய பிராக்டிஸ் தகுந்த மாதிரி உங்களுடைய சக்தி அட்டமாசத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் குண்டலினி போங்க. குண்டலினில நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, மூலாதாரத்துல இருந்து போங்க, மணிப்பூருக்கு அப்படியே போயிட்டே இருங்க, அநாகதம் உள்ள போய் விசக்தி எல்லாம் போய் உட்காந்து சக்கசரம் போங்க. ஆனா எந்த நிலைக்கு நீங்க போறீங்களோ உங்களுக்கு உடலும் மனலும் எந்த அளவுக்கு தைரியம் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த குண்டலினி யோகத்தின் ஸ்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு ஞானம் பிறந்துகிட்டே இருக்கும். மூலாதாரம் தான் பேஸ். அங்கேயே நீங்க கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல நீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் போக 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 நீங்க வந்து தன்னை மறந்து கிட்டத்தட்ட நீங்க வேற ஒரு உலகத்துக்கு நீங்க போவீங்க. அதையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்குள்ள வாங்கன்னு சொல்றோம். ஆனால் இது போன்ற இந்த சித்தர் மார்க்கத்தை தவறாக பயன்படுத்தி தவறான ஒரு கண்ணோட்டத்துல கொண்டு போய் இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த விஷயத்துல திரும்பவும் மக்களை திசை திருப்புவது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எனக்கிட்ட நிறைய இந்த பதிவை கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்கிறாங்க, இதை நான் போகலாமா, ஃபாலோ பண்ணலாமா, இதுல இருந்து நடக்குதா, இது உண்மையா அப்படின்னு சொல்றாங்க. சித்தர் பெருமக்கள் நீங்கள் உங்களுக்கே செய்யல, நீங்க இந்த கேள்வியை நீங்க கேட்கக்கூடாது. நீங்கள் கண்டு தெளிந்து நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். சித்தர் பெருமக்களை யாரோ அப்ப இன்னும் நீங்க வந்து முழுமையடையலைன்னு அர்த்தம். இப்ப இந்த சித்தர் பெரியவரா, அந்த சித்தர் பெரியவரா, ஓ இதை விட இவர் பெட்டரா இருக்குமோ, இப்ப இவர் தான் அதிகமா சக்தி வச்சிருக்காரோ, இவர் தனியா இல்லையோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மாய வலைக்குள்ள மறுபடியும் நீங்க சிக்கிறீங்க.
அந்த மாய வலைக்குள்ள நீங்க சிக்க வேண்டாம். எல்லா சித்த பெருமக்களும் ஒரே மாதிரியான சக்திகளை பெற்றவர்கள். எல்லா ஜீவபீடங்களும் ஒரே மாதிரி சக்திகளை கொண்டது. நீங்கள் உட்கார்ந்து ரிசீவ் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். இப்போ அவர் பெரியவரா இவர் பெரியவரா இல்ல, நீங்க எந்த அளவுக்கு பெரியவரா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு சக்திகளை உள்வாங்கும் திறமை உங்களுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு உங்களுக்கு that much level power you can receive from this சித்தா. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். அதனால நீங்க போய் இந்த மாய வலைக்குள்ள, ஆணவம் கண்வம் மாயைங்கிற இந்த மலத்துக்குள்ள திரும்பவும் விடாதீங்க. சித்தர் பெருமக்கள் இந்த 3 விஷயத்திலிருந்து வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. திரும்பவும் நீங்க போகாதீங்க. உங்களுக்கு நீங்களே உட்காருங்க. நீங்க உட்கார்ந்து நீங்க அந்த சித்தர் பெருமக்களுடைய அந்த தியானத்துல ஈடுபடுங்க. அவங்க நினைச்சு நீங்க ஈடுபடுங்க, அவங்க நினைச்சு வழிபடுங்க. வழிபடுறதா என்ன கற்பூரம் ஏத்தி அப்படி எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல நீங்க அலுவலகமா இருக்கட்டும், இல்ல வீட்டுல இருக்கட்டும், பெட்ரூமா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், எங்கேயோ உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவங்களை நினைச்சு நீங்க நீங்க அந்த பிரபஞ்ச சக்திகளை எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க. அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லாம இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிரபஞ்ச சக்தி தான் இறைவன், அதை நாங்க சொல்றோம். அதை ஈர்க்கும் அந்த சக்தி, அந்த வழிபாடுகள் என்ன, அதற்கான ஏற்கனவே மூல மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பீஜாட்சர மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு ரிசீவரா இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுக்கான அந்த பீஜாட்சர மந்திரம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஏற்கனவே நம்ம பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்க அதை பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து நீங்க இது மாதிரியான ஒரு பயணத்துல இருங்க. இது போன்ற நல்ல சித்தர் பீடங்களை தேடி அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம நிறைய உழைக்கிறோம் பின்னாடி இருந்து. இதெல்லாம் நீங்க ஒரு 300ல இருந்து 500 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா லட்சக்கணக்கில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்கிறதுக்காக நான் என்னமோ அந்த வீடியோலாம் ரொம்ப பெருசா வியூஸ் போகுதுங்கிறதுக்காக ஏதோ நான் வேண்டாத ஒருத்தர் மேல பழி போடுறதா நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு 500 பேர் பார்த்தாலே அந்த 500 பேர் பார்க்கும் சந்தோஷம் எனக்கு உண்டு. அதை நான் உங்களுக்கு என்னன்னா, தொடர்ந்து இது போன்ற ஒரு தவறான பாதையை காட்டுவாதீங்க. உங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாயை உள்ள இருக்கிற அந்த பெரிய அமானுஷம் அப்படி இப்படின்னு உங்களை திசை திருப்பி நீங்க நினைச்சீங்கன்னா என்னென்னமோ நடக்குங்கிற மாதிரிலாம் சொல்றதெல்லாம் இந்த சித்தர்கள் திருவடியில் இல்லவே இல்லை. ஆகவே நீங்கள்லாம் தொடர்ந்து ஒரு நல்ல சிந்தனையோடு நீங்கள் இந்த சித்தர் பீடங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போகாம நீங்கள் வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உண்மையா போய் உட்கார்ந்து செய்யுங்க. இன்னைக்கு இந்த மாய வலைக்குள்ள மறுபடியும் இந்த இலூஷன் அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ள எல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு தெரிந்த சித்தர் பீடங்களுக்கு சென்று அங்க உங்களோட வழிபாடுகளை தொடருங்கள். தொடர்ந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு நீங்க நன்கொடை எல்லாம் கொடுத்து அந்த அன்னதானத்தை ரொம்ப பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உதவி செய்யும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலிக்கு நீங்க புதியவர்கள் தான் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய புதிய காணொலிகள் எல்லாம் உங்களை சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற அந்த எஃபர்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சன்மானம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள்.
தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438232921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.